ஸோ ஃபிசியோதெரப்பியோ இல்லை வெயிட் ரிடக்ஷனோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனோ இல்லை யோகாவோ இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதுக்கு அவங்க நிறையவே டைம் எடுத்துக்கலாம். ஸோ லம்பார் கெனால் ஸ்டெனோசிஸ்னாலே சர்ஜரி டெஃபினெட்லி கிடையாது. ரெண்டாவது விஷயம், மல்டிபிள் ஒப்பீனியன்ஸும் வாங்கலாம். ஸோ ஒரு ஸ்பைன் சர்ஜன் இல்லாமல் இன்னும் 2-3 ஸ்பைன் சர்ஜன்ஸ் பார்க்கலாம், ஆர்த்தோபெடிஷியன்ஸ் பார்க்கலாம், ஃபிசியோதெரபிஸ்ட் கன்சல்ட் பண்ணலாம், கைரோப்ராக்டிஸ் பார்க்கலாம். ஸோ இது மூலமாக அவங்களுக்கு பெயின் ரிலீஃப் கிடைக்குதா அப்படின்றத அவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் ட்ரை பண்ணியாச்சு, பட் இருந்தாலும் சர்ஜரி தான் அப்படின்னு வருது. பட் சர்ஜரியில் அவங்க எல்லாருக்கும் கூடிய முக்கியமான ஒரு பயம் வந்து பார்த்திங்கன்னா பேரலிசிஸ். டாக்டர், எனக்கு L4 L5 L5 S1ல் அந்த நரம்பு அழுத்தம் இருக்குது, லம்பார் கெனால் ஸ்டெனோசிஸ் இருக்குது, சர்ஜரின்னு சொல்லியிருக்காங்க, நான் ஏன் லேட்டாக வந்தேன்னா சர்ஜரி பண்ணால் பேரலிசிஸ் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பயம் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், உங்களோட மெயின் தண்டுவடம் பார்த்திங்கன்னா உங்களோட மூளையிலேருந்து தொடங்கி உங்களுடைய நடுமுதுகு கீழ்முதுகு ஜங்ஷனில் L1 லெவல்லே முடிஞ்சிடும். ஸோ அதற்கு கீழே L2 L3 L4 L5 S1ல் உங்களுக்கு மெயின் தண்டுவடம் கிடையாது, உங்களுடைய கார்டியாக் நர்வ் ரூட்ஸ் தான் இருக்குது.